الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த ரமதானில் அசருடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்கள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்களுடைய விசேட பண்புகள் அப்படிங்கிற ஒரு தொடர் தலைப்பை சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதி 15 வசனங்களின் ஊடாக கற்று வருகிறோம். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தொடர் தலைப்பில் ஆரம்ப பண்பாக நாங்கள் பார்த்த ஒரு பண்புதான் பணிவு அப்படிங்கிற ஒரு தவாதோ அப்படிங்கிற ஒரு பணிவுத்தன்மை அப்படிங்கிற ஒரு பண்பை பற்றி பார்த்தோம். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தது மடமை தங்களுக்கு முன்னால் அதிகரிக்கும் பொழுது அதனை எப்படி சாந்த குணம் மிகைத்து வெற்றி கொள்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது தலைப்பாக நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த தலைப்பு தான் 64வது வசனம், சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனம் கற்றுத்தரக்கூடிய அந்த பண்பு. அதாவது இரவுடைய வணக்கம், கியாமுல் லைல் என்கிற இந்த தொழுகையில் பேணுதலாக தொடர்ந்தேச்சையாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்தோம், பார்த்தோம். ஹைர். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு பண்பு தான் 65, 66வது சூரத்துல் ஃபுர்கானுடைய 65, 66வது வசனம் சொல்லித்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்பு. வல்லதீன யகூலூன, அந்த ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி என்று சொன்னால், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. வல்லதீன யகூலூன, அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை அவர்களுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வை எடுத்து காட்டுது. அவருடைய ஆழ்மனதில் பதிந்து கிடக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த என்றும் அவர்களோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு உணர்வை எடுத்து காட்டுது. என்னென்றா, வல்லதீன யகூலூன, அவர்கள் அடிக்கடி பிரார்த்திப்பார்கள், ரப்பனா, என்னுடைய இறைச்சகனே, என்னை படைத்தவனே,
என்னை நிர்வகிப்பவனே, எனக்கு உணவளிப்பவனே, எனது வாழ்வாதாரத்தை நிறைவாக தருபவனே, ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா, என்னை விட்டும் நீ தூரமாக்கிவிடு, என்னை விட்டும் நீ தூரமாக்கிவிடு, திருப்பிவிடு, அதாப ஜஹன்னம, நரகத்துடைய வேதனையை, நரகத்துடைய வேதனையை என்னை விட்டு நீ என்ன செய்துவிடு, தூரமாக்கிவிடு என்று என்ன செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அது மட்டுமல்ல, இன்ன அஸாபஹா கான கராமா, அவர்கள் சொல்வார்கள் நரக வேதனையில் ஒருவன் மாட்டிக்கொண்டால் அந்த வேதனை நிலைத்திருக்க கூடியது. அது என்ன செய்யறது, அது வேதனை விட்டு விட்டு வேதனை செய்யப்படுவதில்லை, வேதனை கண்டினியூவஸா நடக்கும். அதே நேரத்தில் ஒருத்தன் நரகத்துக்கு போனான்டா, அதுவும் ஷிர்கோட போய் சேர்ந்துட்டான்டா, குஃப்ரோட போய் சேர்ந்துட்டான்டா, நிரந்தரமே இருக்க வேண்டி வரும். சரி, ஷிர்கோட குஃப்ரோட போவல்ல, அவன் பெரும்பாவியாக இருந்து தௌபா இல்லாம மௌத்தா போய் அல்லாஹ் தஆலா நரகத்துல போட்டாலும் எவ்வளவு காலம் நரகத்தில் இருக்க வேண்டி வருகிறதோ கான கராமா, அந்த காலத்துல அவன் இரவு பகலாக என்ற அளவுக்கு முழுமையாகவே அவன் என்ன செய்ய வேண்டி வரும், ஒரு நிமிடம் கூட விட்டு வைக்கப்படாமல் வேதனைக்கு என்ன செய்யப்படுவான், உள்வாங்கப்படுவான். அப்ப அந்த வேதனை என்ன செய்யாது, ஒரு நாளும் அவனை விட்டு பிரியாது. அவ அப்பேற்பட்ட அந்த நரகத்துடைய வேதனையை என்னை விட்டு நீ என்ன செய்து விடு, திருப்பி விடு. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா, ஒரு மனிதன் தங்கக்கூடிய இடங்களில், வசிக்கக்கூடிய இடங்களில் மிக மிக கவலையான வேதனை அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குமென்றால் அது எதுவாக இருக்கும், அது நரகமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, ஒரு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நரக வேதனையை பற்றிய ஒரு அச்சம், ஒரு பயம், அந்த உணர்வு அவர் என்ன செய்வாரு, எப்பவும் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. நரகமா, நரகத்திலே அதாபா அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு, அவரு பொடுப்போக்காக ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, போக மாட்டாரு. நரகத்துடைய வேதனையை நினைத்து வருந்தக்கூடியவராக, வருத்தப்படக்கூடியவராக, அஞ்சி பயந்து தனது உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக என்றும் என்ன செய்வார், இருந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், நல்லடியார்களுடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்களிடத்தில் அல் ஹவுஃப் மின் அஸாபின்னார், அல் ஹவுஃப் மினன் நார், அல் ஹஷ்யா மினன் நார், நரகத்தை பற்றியான அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் என்றென்றும் குடிகொண்டிருக்கும், என்றென்றும் என்ன செய்யும், குடிகொண்டிருக்கும். அடிக்கடி நரகத்தில் இருந்து பாதுகாப்பு என்ன செய்வார்கள், உலகத்தில் நிறைய சோதனை அனுபவிப்பான், நிறைய கஷ்டங்களை உலகத்தில் அனுபவிப்பான். ஆனா அவனுக்கு அந்த கஷ்டங்கள் அவனுக்கு அவனுடைய பிரார்த்தனையில் அதிகம் என்ன செய்யாது, அதை கேட்கிறத விட அவன் எதை அதிகமாக கேட்பான், உலகத்துடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மின்னல்களையும் நீக்கு என்று கேட்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறவன் அதிகம் எப்படி கேட்பான், இதை விட பயங்கரமானது நரகம், இதை விட இன்னல் தரக்கூடியது நரகம். ஏன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, உலகத்துடைய ஒரு கஷ்டம் என்றா அது நிலைச்சிருக்கிறது இல்லை, அதுக்கு அடுத்து எப்படியுமே என்ன வரப்போகுது, ஒரு சந்தோஷம், ஒரு இலகு, ஒரு லேசி வரதான் போகுது. ஆனா நரகத்துடைய அதாப் அப்படி இல்லை, கான கராமா, பிடிச்சா பிடிச்சதுதான், திரும்ப என்ன செய்யாது, அது கலண்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை கொடுப்போம், இவ்வளோ நேரம் ஆளை போட்டு வதைச்சி எடுத்துட்டோம், சுட்டு எடுத்துட்டோம், சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்வோம், ரெஸ்ட் கொடுப்போம் எல்லாம் இல்லை. தோல் எரிக்கப்பட்டாலும் கூட, தோளுடைய உணர்வு சக்தி இழந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உடனே நாங்கள் என்ன செய்வோம், பத்தல்னா ஜுலூதன் கைரஹா லியஸூகுல் அஸாப், நாங்கள் அந்த குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியஸூகுல் அஸாப், அவர்களுடைய தோல், அந்த தோல் நெருப்பில் எரிக்கப்படுது, எரிக்கப்படும் பொழுது உணர்வு இருக்கும் வரைக்கும் உணர்வான், நல்லா சுட்டரிக்கப்பட்டதுக்கு பிறகு உணர்வு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போனதுக்கு பிறகு திரும்ப நாங்கள் வேற தோலை மாற்றுவோம். ஏன், அப்பத்தான் அவனுக்கு அந்த அதாபுடைய டேஸ்ட் விளங்கும், லியஸூகுல் அஸாப், அதாபுடைய டேஸ்ட் விளங்கும், அதுக்காக வேண்டி திரும்ப புதிய தோலை கொடுப்போம். அப்ப உடனே என்ன செஞ்சு கொண்டிருக்கும், வேதனை அப்படி தொடர்ந்துகிட்டு தான் போவோம், இல்லாமல் ஒரு நிமிடமாவது, ஒரு செகண்டாவது வேதனையிலிருந்து அவனுக்கு ஒரு ராக தோய்வு கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படாது. ஆனா உலக வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம், பிரச்சனை, சோதனை, இன்னல்கள் எல்லாம் அது இப்போ கொஞ்ச நாளைக்கு இருக்கும், என்ன செய்யும் விட்டு போயிடும். ஆனா நரகத்தில் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய அச்சத்தை, பயத்தை இந்த சமுதாயத்தில் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. சஹீஹுல் புகாரில் 7745வது செய்தியாக பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, அஸ்மா பின்த் அபி பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாக்கு இன்னொரு மகள் இருந்துச்சு, யாரு, மாஷா அல்லாஹ், யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மகள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை
தொழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், வீட்டுக்கு போகிறேன். அப்போ கிரகண தொழுகையை தொழிச்சு முடித்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நோக்கி திரும்பினார்கள். திரும்பிய உடனே முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நெருக்கமாக கொண்டு வந்தான். தொழுகையில் இருக்கிற நேரத்தில் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அந்த காட்சிப்படுத்தி அப்படி நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்ட கொண்டு வரான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் தனத் மின்னி அல் ஜன்னா ஹத்தா லவ் இஜ்தரஅது அலைஹா. நான் ட்ரை பண்ணினேன் என்னதுக்கு, அப்படி பாஞ்சி அதில் ஒரு திராட்சப்பழ கொப்பை கண்ணேன். திராட்சப்பழ மரம் இருக்குது, ஒரு நீண்ட கொப்பு, கிரேப்ஸ், நீண்ட கிதாஃப் என்று அல்லது அங்கூத் என்றது அரபில். அந்த கிதாஃப் ஹதீஸில் வருது கிதாஃப் என்று சொல்லி. எப்படி லஜித்துக்கும் பி கிதாஃபி மின் கிதாஃபிஹா, நான் அப்படி பாஞ்சி அந்த கிதாஃபை பறித்து எடுப்போன்னு பார்த்தேன். 7 மணி நேரம் எடுத்துகிட்டு வந்துருப்பேன். ஆனால் அது என்ன செய்யப்பட்டுச்சு, எனக்கு தொழுகையில் நான் தொழிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு சொர்க்கம் காட்சியாக என்ன செய்து காட்டப்படுதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது காட்டப்பட்டு அப்படி கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கது தனத் மின்னி அன்னார், எனக்கு டக்குன்னு நரகம் காட்டப்பட்டுச்சு. என்ன காட்டப்பட்டுச்சு? நரகம் காட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நரகத்தில் படக்கூடிய வேதனையை கண்டத்தோடையே ஐ ரப் வஅன மஅஹும், என்னையும் அவங்களோட சேர்த்து போட்டுறியா அல்லாஹ் என்று நான் என்ன செய்தேன், நான் சொன்னேன். ஏன் அந்த உம்மத்தின மேல உள்ள இறக்கம், நானும் அவங்களோட போயிடுறேனே அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், நான் வருத்தத்தில் நான் சொன்னேன். சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகத்தில் நான் கண்ட காட்சிகளில் அலாதியான ஒரு காட்சி தான் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் வேதனை செய்யப்பட்டாங்க. அதுல ஒரு பெண்ணை துரத்தி ஒரு ஹிர்ரா, ஒரு கெட்டொண்டு, ஒரு பூனை ஒன்று என்ன செய்து நீண்ட நகங்களை கீறி அவனை கிழித்து கொண்டு இருக்கிறது. அங்கிட்ட ஓட்டினா இங்கிட்டால வந்து என்ன செய்யுது, அந்த பூனை கிழிக்குது. இங்கிட்ட ஓட்டினா இங்கிட்டால வந்து என்ன செய்யுது, தஹ்திஷுஹா ஹிர்ரத்துன், ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கு வேதனை ஒரு பூனையை வைத்து, அந்த பெண்ணுக்கு வேதனை ஒரு பூனையை வைத்து என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உலகத்தில் இதே பூனை அந்த பொம்பளை என்ன செஞ்சா, வளர்த்தா, ஆனா கெட்டி வச்சிருந்தா. இவள் உணவு கொடுக்கவும் இல்லை, குடிபானம் கொடுக்கவும் இல்லை, அதாவது தேடி எங்கேயாவது போய் தின்னுட்டு குடிச்சிட்டு வரட்டும் என்று அவிழ்த்து விடவும் இல்லை. அது அப்படியே பசியில் கிடந்து மாண்டு போனது. அது அப்படியே ஒரு பூனைக்கே பசி கொடுத்து வேதனை செஞ்சு அதாபு செஞ்சு அநியாயம் செஞ்சு செத்து போனா அதனால வேதனை நரகத்தில் செய்யப்படுதுண்டா, மனிதனுக்கு செஞ்சா யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தப்படணும் மனுஷன். இத்தகு ஸுல்ம, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அநியாயத்தை பயந்துக்கோங்க. ஒரு நாளும் நீங்க செஞ்ச அநியாயத்தை விட்டு தப்பவே இயலாது. ஒரு நாளும் தப்பே இயலாது. அநியாயம் செஞ்சு தப்பினவன் எவனுமே இல்லை. இத்தகு ஸுல்ம் ஃபஇன்ன ஸுலுமாத்துன் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஓண்ட அநியாயம் அதுக்கான தண்டனைகள் தரப்படுவதற்கு முன்னால் முதலாவது ஓண்ட அநியாயம் உனக்கு எப்படி காட்டப்படும் என்றால் இருள்களாக காட்டப்படும். முதலாவது அநியாயத்துக்குரிய தண்டனை வேற இருக்குது. அதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று நடக்கும். என்னது, நான் செய்த அநியாயங்கள் எல்லாம் எனக்கு இருளாக வந்து என்ன செய்யும், எனக்கு கண் விளங்காம தடமாறுவாரு. இருள் கூடினா என்ன நடக்கும், பார்வை இருந்தாலும் விளங்குமா, தத்தளிப்பாரு, ஒன்று விளங்காம. அது முதலாவது அநியாயக்காரனுக்கு செய்யற முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன். அவன் செஞ்ச அநியாயம் இருளாக மாறி அவனுக்கு முன்னால் ஒன்று விளங்காம இருள தத்தளிப்பான். இந்த நிலைமையை முதலாவது நாங்கள் மஹ்ஷர்ல அவனுக்கு என்ன செய்வோம், ஏற்படுத்துவோம். அதனால இத்தகு ஸுல்ம், அநியாயத்தை என்ன செஞ்சுக்கோங்க, பயந்துக்கோங்க அப்படி நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை மாதிரி நம்ம பார்த்தா ஸஹீஹுல் புகாரில் 3267வது செய்தியில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஜாஉ பிர்ரஜுலி யௌமல் கியாமத்தி ஃபயுல்கா ஃபின்னாரி, யுஜாஉ பிர்ரஜுலி யௌமல் கியாமத்தி ஃபயுல்கா ஃபின்னாரி. நாளை மறுமையுடைய நாளையில் என்ன செய்யப்படும், ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வரப்பட்டு வீசப்படும். ஹதீஸ்ல பாவனையை பாருங்க, அந்த வசன பிரயோகங்களை பாருங்க. அவன் கண்ணியமாக கூட்டிட்டு வந்து உள்ளுக்க போன்னு சொல்லி அனுப்புறது இல்லை, இழுத்துக்கிட்டு வந்து அவனை என்ன செய்யப்படும், நரகத்தில் யுல்கா ஃபின்னாரி, நரகத்தில் தூக்கி வீசப்படும். ஏன்னா அவனோடு அவ்வளோ கேவலமாக நடக்கப்படும் குறிப்பிட்ட ஒரு மனிதனோடு. அது என்ன நிலைமையில ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் போயிட்டு நரகத்தில் தூக்கி வீசின வீசுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தில் போயிட்டு உழுவான். உளுந்ததுக்கு பிறகு அந்த உளுந்த வேகம் என்ன தெரியுமா நடக்கும், ஃபதந்தலிகு அக்தாபு பத்னிஹி, அவன் வயிறு வெடித்து வயிறில் இருக்கிற குடல் எல்லாம் கீழே என்ன செய்யும், அப்படி வெளியாகிரும்.
அப்ப அந்த அகோரமான காட்சியை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிறு வெடிச்ச அந்த கீழே விழுந்த குடலோட அவன் தவண்டு தவண்டு சுத்துவான். அந்த காட்சி எப்படி இருக்கும்டா, கமா யதூருல் ஹிமாரு பிர்ரஹா, வேளாண்மை செய்யறதுக்கு, வயல்ல வேளாண்மை செய்யறதுக்கு, விவசாயம் பண்றதுக்கு எப்படி அந்த கழுதையில செக்க கட்டி இழுப்பாங்களோ, அந்த கழுதை எப்படி செக்க இழுக்கு, மாட்டுக்கு செக்க கட்டி இழுப்பாங்க. ஆனா ரசூல் இந்த இடத்துல மாடை சொல்லல, கழுதை உதாரணமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கழுதை உதாரணமா சொல்றாங்க. அது ஏன் இப்ப பின்னுக்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கழுதைக்கு செக்க கட்டி என்ன செய்யப்படும், விவசாயம் உழுவுறதுக்கு பயன்படுத்தப்படும். அது எப்படி அது இழுத்துக்கிட்டு சுத்துமோ, இதை போல இவன் என்ன செய்வான், நரகத்துல வயிறு வெடித்து கீழே கிடந்த அந்த குடலை இழுத்துக்கிட்டு என்ன செய்வான், தவண்டு தவண்டு வேதனை அனுபவிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை பார்த்ததோடையே வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மற்ற நரகவாசி அந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க. அவனை பார்த்து வேதனை அனுபவிக்கிறதுக்கு அடுத்தவன வேதனையை பார்க்கறதுக்கா டைம் இருக்கு. நம்மளே ஒரு பிரச்சனை மாட்டினா இன்னொரு பிரச்சனை மாட்டினா நாமளே 1008 பிரச்சனை இருக்கிறோம். அதை பற்றி கேட்க விசாரிக்க அதுக்காக நம்மளுக்கு டைம் இருக்கு. அப்படி நம்ம சாதாரண இந்த உலகத்துடைய சின்ன சின்ன கஷ்டங்கள் துன்பங்களுக்கு நம்ம கதைக்கிறோமா இல்லையா? நரகத்துடைய வேதனை எப்படியான வேதனை, இன்னும் பார்க்கவா டைம். அப்படி இருந்தும் இவன் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து எல்லாரும் அவனை சூழ அலைஹி அஹ்லுன் நாரி, ஹதீஸ்ல வருது, அவனை சூழ எல்லா நரகவாசிகளும் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்ப மற்ற நரகவாசி என்ன அந்த டைம்ல ஃப்ரீயாவா இருக்கிறாங்க, வேதனை இல்லாம? இல்ல வேதனை இல்லாம ஃப்ரீயாவா இருக்கிறாங்க? இல்ல, எல்லாருக்கும் வேதனை தான். இவன் வேதனையை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, மா லக்கியா ஃபுலான் அலம் தக்கு தஅமுரு பில் மஅரூஃப் வ தன்ஹா அனில் முன்கர், நீ தானே உலகத்தில் என்ன செஞ்சாய், இதெல்லாம் நல்லது செய்யுங்க செய்யுங்க எங்களுக்கு என்ன செய்தாய், ஏவினாய். நீ தானே இதெல்லாம் பாவம், ஹராம், ஷிர்கு, பிதத்து, குஃப்ரு, பாவம், இதெல்லாம் வழிகேடு என்ன எங்களை தடுத்து கொண்டிருந்தாய். உனக்கே இந்த நிலைமையா, உனக்கே இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டதோடைய தான் அவர் சொல்லுவாரு, நான் நன்மையை ஏவினேன், ஆனா என்னது ஆதிக பில் மஅரூஃப், ஆனா நான் ஆமுருக்க பில் மஅரூஃப் வலா ஆதி, நான் நன்மையை ஏவினேன், ஆனால் அந்த நன்மையை நான் என்ன செய்யலை, நான் செய்யலை. வான்ஹாக்கும் அனில் முன்கர், நான் அவளுடைய பாவத்தை தடுத்தேன், வஆதீஹி, ஆனால் அந்த தடுத்த பாவத்தை நானே என்ன செய்தேன், ரகசியமாக தனிமையில் நான் செய்து கொண்டிருந்தேன். எவ்வளோ பெரிய ஒரு தன்மைக்குரிய விஷயமாயிருக்கும் யோசிச்சு பாரு. நம்ம யாரா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறோம், நிறைய நன்மைகளை ஏவணும். ஏவுறது ஒரு இபாதத், அது ஒரு நல்ல விஷயம், அது நன்மைக்குரிய காரியம். ஆனால் அதை நம்ம செய்யறத நம்மளை மறந்துட்டோம்டா. நம்ம நிறைய பேர் இது மௌலவியாகவே இருக்கணும், ஒரு ஆய்வாளராகவே இருக்கணும், ஒரு ஆசிரியராகவே இருக்கணும்னு தேவையில்லை இந்த தண்டனை அனுபவிக்க. 4 நல்ல விஷயத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளங்கினவங்க மற்றவங்களுக்கு நாம எத்தி வைக்கிறோம் என்று சொன்னா நாமளும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது. அத்தமுருன அன்னாஸ பில் பிர் வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லுனல் கிதாப், யூதர்கள்ட்ட இருந்த பழக்கம் அது. என்ன செய்வாங்க, வேதத்தை நல்லா கற்றறிந்து இருந்தாங்க, மக்களுக்கு நன்மை ஏவுவாங்க, ஆனா அவர்களை மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது யூதர்கள்ட்ட காணப்பட்ட மிக பிரதானமான ஒரு கெட்ட பழக்கம். அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்றது ஏவுறது, ஆனா அவரை தனிமையில் என்ன செஞ்சிருவாரு, பாவத்தில் ஈடுபட்டுருவாரு. தனக்கு அறிமுகமானவர்கள் இல்லாத இடத்துல ஹராத்தில் என்ன செஞ்சிருவாரு, ஈடுபட்டுருவார். அப்ப இது மிக கொடிய ஒரு செயல் என்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதைக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா குர்ஆன்லயே வருது என்னண்டு, மஸலுல்லதி ஹமிலு தராத சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, சூரத்து அல் ஜும்ஆல வார வசனம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த வேதங்களை சுமந்து கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதவர்கள் யாரை போல, பொதி சுமக்கிற கழுதையை போல. அந்த கழுதைக்கு மேல நிறைய புக்ஸ்களை அடுக்கி வச்சு கூட்டிட்டு போறோம், ஆனா கழுதைக்கு மேல இருக்கிறதெல்லாம் எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமா, சுமந்து கொண்டு வருது. ஆனா அதை பத்தி அதுக்கு என்னது ஒன்று தெரியும். இதை மாதிரி அல்லாஹ் என்னது குர்ஆன் ஹதீஸை நம்ம படிக்கிறோம், நிறைய வகுப்புகள்ல நம்ம கலந்து கொள்றோம், நிறைய கிளாஸ்கள்ல பயன் பெறுறோம், மார்க்கத்தை துல்லியமாக கேட்டெல்லாம் படிக்கிறோம், ஆதாரத்தோட நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யணும், இதெல்லாம் என்ன செய்யணும், நாம முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்ப நம்மளோட வாழ்க்கையில். அப்ப பாருங்க, நரகத்துடைய இந்த வேதனைகளை படிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்ற நல்லடியார்கள் அதிகம் 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 உலகத்தில் இருக்கிற எனக்கு இருக்கிற இந்த சோதனையை நீக்கிறே, துன்பத்தை நீக்கிறே என்று துவா கேட்பானா, நரகத்துடைய வேதனையை டோட்டலா இல்லாமல் ஆக்கிறேன்னு துவா கேட்பானா? எதை துவா கேட்பான்? நரகத்துடைய வேதனை என்ன செய்வான், துவா கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 6561வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி யார், அவரை பத்தி என்ன தெரியும் சொல்லுவோம் அப்போ?
அந்த கிளாஸில் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் யாருக்கு தெரியும் இருந்தவங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு மக்கா வாசிகள்ல கிடைத்த முதலாவது ஆம்பளை பிள்ளை அப்துல்லா இப்னு சுபைர், அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு சுபைர். அதே நேரத்தில் அன்சாரி சஹாபிகள் யாரு? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு அன்சாரி சஹாபிகள்ல முதலாவது கிடைச்ச ஆம்பளை பிள்ளை யாரு? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய ஹதீஸை தான் நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில பேணுதல்னு சொல்லி இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையின் பார்த்தோமா இல்லையா? முதல் வகுப்பு ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது, சந்தேகத்துக்கிடமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முதல் வகுப்பு பார்த்தோம். இவருடைய ஹதீஸ் தான், இந்த சஹாபியுடைய ஹதீஸ் தான். அந்த நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபா யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய நாளையில நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுற வேதனையில ஆக குறைந்தபட்ச வேதனை, ஆக குறைந்த சின்ன வேதனை என்னன்னு சொன்னா, லா ரஜுலுன் தூதஉ ஃபீ அஹ்மஸி கதமைஹி ஜம்ரத்துன் யக்லி மின்ஹா திமாகுஹு, ஒருவருடைய காலில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ஒரு தீ கங்கு என்ன செய்யப்படும், தீ கங்கொண்டு என்ன செய்யப்படும், அவருடைய காலில் மாட்டப்படும், உள்ளங்காலில் மாட்டப்படும். அதனுடைய சூட்டுடைய அகோரம் மூளை கொதிக்கும். மூளை என்ன செய்யும்? மூளை கொதிக்கும். இதுதான் ஆக குறைந்த வேதனை அப்படின்னு சொல்லி யார் அறிவிக்கிறார்? நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரில் 6564வது செய்தியில ஒரு செய்தி ஒன்று இடம்பெறுது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, திடீர்னு அபூ தாலிபுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூ தாலிபை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாங்க. உங்களோட வாப்பாட சகோதரர் அபூ தாலிப் இருக்கிற நேரம் உங்களை யா ரசூலல்லாஹ் எவ்வளவெல்லாம் பாதுகாத்தாரு, யக்தபு லக, உங்களுக்காக மற்றவர்களை கோவித்துக் கொண்டார். அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் கோவிக்கல, ரசூலுல்லாஹ்வுக்காக அவருடைய கொள்கையில இருந்த, அவருடைய ஷிர்க்கை ஆதரித்திருந்த ஆட்கள் எல்லாத்தையும் கூட என்ன செஞ்சாரு, கோவித்துக் கொண்டாரு. ஆனா உங்களையே கோவிக்கல. யஹூத்துக்க, எல்லா பக்கமும் நாலா பக்கமும் உங்களையவே சுத்தி சுத்தி பராமரித்து என்ன செஞ்சாரு, வந்தாரு. அவருக்கு லஅல்லஹு தன்ஃபஉஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அப்ப அவருக்காக நீங்க என்ன சரி நாளை மறுமை நாள்ல ஷஃபாத் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதோடயே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்காக எனது ஒரு ஷஃபாத் என்ன செய்து இருக்குது, அவருக்காக, அவர் குஃபர்ல தான் மௌத்தா பண்ணாரு, ஷிர்க்ல தான் மௌத்தா பண்ணாரு, அவருக்காக ஒரு ஷஃபாத் இருக்குது. அந்த ஷஃபாத் தான் என்னண்டா, ஃபயுஜஅலு ஃபீ தஹ்தாஹி மினன் நாரி யப்லு கஅபைஹி யக்லி மின்ஹு உம்மு திமாகி. அவர் என்ன செய்யப்பட மாட்டாரு, நரகத்துடைய 7 படித்தரங்கள் இருக்குது, 7 படித்தரங்கள் இருக்குது, கீழே கீழே போற அண்டர் கிரவுண்ட் படித்தரங்கள் இருக்குது. இந்த 7 படித்தரங்கள்ல அந்த ஆக அடி நரகம் இருக்குது, ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார்னு குர்ஆன்ல வருது. நரகத்துடைய அடித்தளம் என்று கடும் வேதனை நடைபெறக்கூடிய இடம், அது அவருக்கு என்ன செய்யப்படும், அவருக்கு தவிர்க்கப்படும். அவருடைய காலில் என்ன செய்யப்படும், தீக்கங்கு பாதத்தில் வைக்கப்படும். அந்த தீக்கங்கால அவருடைய திமாக் மூளை என்ன செய்யும், கொதித்து கொண்டு என்ன செய்யும் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வார், மூளை கொதிக்கிற அளவுக்கு சூடுனா உடம்புல எல்லா இடமும் பரவித்தனை மூளைக்கு வரும், உடல்ல எல்லா இடமும் பரவிதான் என்ன செய்யும், அந்த வேதனை மூளைக்கு வரும். மூளையே கொதிக்கிற காட்சியை தரும் என்று சொன்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான வேதனை இருக்கு. ஆனா அதுதான் என்னது, ஆக சின்ன வேதனை அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரில் 6557வது செய்தியில வருது, இந்த சின்ன வேதனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு நரகவாசியை பார்த்து கதறுவான். இந்த வேதனையை கொடுத்ததோடையே, இந்த வேதனை யாருக்கெல்லாம், அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படும், அபூ தாலிப் மட்டும் இல்லை, அபூ தாலிப் போன்று இன்னும் சிலருக்கு என்ன செய்யப்படும், இந்த வேதனை கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும் எல்லாரையும். இந்த வேதனை கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த சிறிய வேதனை அனுபவிக்கக்கூடிய நரகவாசிகளை அல்லாஹ் தஆலா பார்ப்பான். பார்த்து அவர்களோடு ஒரு டிஸ்கஷன், ஒரு பேச்சோடு செய்வான். என்ன பேசுவான் என்று சொன்னால், லவ் அன்னலக மா ஃபில் அர்தி மின் ஷைஇன் அகுன்த தஃப்தீஹி பிஹி, நீ இப்ப உனக்கு முழு உலகமும், உலகத்துள்ள அனைத்து வஸ்துக்களும் சொந்தமாக இருந்தா, நீ அவ்வளவுத்தையும் எனக்கு எனது இனாமாக தந்து, கிரயமாக நீ தந்து இந்த வேதனையிலிருந்து நீ பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள பாப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி அல்லா தாலா என்ன செய்வான், அல்லா தாலா கேட்பான். அவன் உடனே பாஞ்சடிச்சு சொல்லுவான், நஅம் யா ரப், ஓ எனக்கு முழு உலகமும் உலகத்துடைய வஸ்துக்கள் எனக்கு இருந்து அது அவ்வளவுத்தையும் தந்தாது இந்த சின்ன வேதனையிலிருந்து பாதுகாப்பு. இது சின்ன வேதனை பண்றவனோட தான் அல்லாட இந்த பேச்சு. நரகத்துல சின்ன வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து இப்படி கேட்பான் அல்லாஹ் தாலா. அப்ப அவன் சொல்லுவான், ஓ யா அல்லாஹ், நான் உடனே என்ன செய்வேன்,
அவ்வளோத்தை தந்து இந்த வேதிலிருந்து எப்படியாவது என்ன செய்ய பார்ப்பேன், வெளியாக பார்ப்பேன் என்றதுடைய அல்லாஹ் தஆலா அவனை பார்த்து சொல்வான், அரத்து மின்க அஹ்வன மின் ஹாதா, இந்த வேதனையை விட சின்னொரு விஷயத்தை தானே நான் உன்ட்ட ஆசை வச்சேன். இந்த வேதனையை விட ஆக சின்ன ஒன்றத்தனே நான் உன்ட்ட ஆசை வச்சேன். என்ன அது? வஅன்த ஃபீ சுல்பி ஆதம், ஆதமுடைய மகனுடைய அந்த முதுகன் தண்டில் நீ இருக்கும் பொழுது நான் உன்ட்ட என்ன பெருசாக எதிர்பார்த்தேன், அல்லா துஷ்ரிக பி ஷைஆ, எனக்கு ஷிர்க் வைக்காத. ஃபஅபைத இல்லா அன் துஷ்ரிக், இல்லை ஷிர்க் வச்சுத்தான் ஆகுவேன்னு நீ வாழ்ந்தியே. நீ எப்படி வாழ்ந்தாய்? ஷிர்க் வச்சுத்தான் ஆகுவேன்னு வாழ்ந்தாய். நான் உன்ட்ட ஷிர்க் வைக்கிறது வைக்காம வைக்கிறது ஒரு பெரிய வேலையா? என்ன ஒரு பெரிய வேலையா அது? ஷிர்க் நான் இதை விட உனக்கு இந்த சின்ன ஒரு விஷயத்தை தானே எதிர்பார்த்தேன். அரத்து மின்க அஹ்வன மின் ஹாதா, உனக்கு அதை செய்யலாம போயிருச்சு. இப்ப என்ன செய், இப்ப என்ன செய், இதை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படும், சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஈமான் உள்ள, ஒரு இஹ்லாஸ் உள்ள, ஒரு இறையச்சம் உள்ள, ஒரு தக்வா உள்ள ஒரு மனிதனுக்கு அவனுக்கு உலகத்தில் இருக்கிற சோதனையிலேருந்து பாதுகாப்பு தேடுறது பெருசாக இருக்குமா, அல்லது நரகத்தில் இருந்து நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுறது பெருசாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க, எதாக பெருசாக இருக்கும்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேர்ந்ததை என்ன செய்யும் ஆக பெரிய. அப்ப அதனால தான் சொல்லப்படுது அந்த 64 65 வசனங்கள் என்ன சொல்லுது சூரத்துல் ஃபுர்கானுடைய வல்லதீன யக்கூலுன, இவர்கள் அடிக்கடி தங்களுடைய ஆழ் மனதில் பதிந்து கிடக்கக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள், பிரார்த்தனையால் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். என்ன சொல்வார்கள்? ரப்பனா, என்னை படைத்தவனே, எனக்கு ரிஸ்க் தாரவனே, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுபவனே, என்னை ஆளுபவனே, என்னை நிர்வகிப்பவனே, ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், நரகத்துடைய வேதனையை என்னை விட்டும் தூரமாக்கி விடு. இன் அஸாபஹா கான கராமா, நரகத்துடைய வேதனை நிற்காத தொடர்ந்த நிலையான ஒரு வேதனை. அந்த வேதனை அது ஒரு நேரம் கூட என்ன செய்யாது, ரெஸ்ட் தராது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா, ஒரு மனிதன் போய் இருக்கிற தங்குற இடங்கள்ல மிகவும் அவனுடைய வாழ்க்கையில சோதனையான கவலையை ஏற்படுத்துகிற ஒரு இடம் ஒன்று இருக்குமா இருந்தால் அது எதுவா இருக்கும்? நரகமாகத்தான் இருக்கும் என்ற இந்த பிரார்த்தனையை ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா என்கிற இந்த பிரார்த்தனை என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும். நம்ம அடிக்கடி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு முறை சொல்லித்தர சொல்லுங்க அப்போ, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. இன்ஷால்லா இந்த துவாவை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன செய்வாங்க, இன்ஷால்லா ஷேர் பண்ணுவாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அடுத்த பண்பு என்னன்னு சொன்னால், அப்போ இது எத்தனாவது பண்பு நாங்கள் பார்த்தோம்? இப்போ மறுமையை, நரக வேதனையை பற்றி அச்சம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான பிரார்த்தனை அவனுடைய உதடுகளில் இருந்து கொண்டே இருக்கும். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்போ 4வது விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். 5வது விஷயமாக நாங்கள் என்ன செய்ய போகிறது, பார்க்க போகிறது தான் 5வது பண்பாக நாங்கள் என்ன செய்ய போகிறது, பார்க்க போகிற பண்பு தான் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. இது அதாவது 67வது வசனம். 67வது வசனம் வல்லதீன. இந்த இடத்துல நம்ம 4 பண்புகளை ஒரே இந்த ஆயத்தில் பார்ப்போம். ஆனால் 4 பண்புனா இதில் இருக்கிற 4 பண்பு அல்ல, அது இப்போ நான் சொல்ல போகிற பண்பை ஒட்டி வருது பாருங்க. வல்லதீன இதா அன்ஃபகு, இவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு, இஸ்ராப் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, கஞ்சத்தனம் பார்க்கவும் மாட்டார்கள், வகான பைன ذلك, நடுநிலையான போக்கை கொண்டிருப்பார்கள். ஒரு நடுநிலையான போக்கை கொண்டிருப்பார்கள். அப்ப என்னது, நடுநிலையாக செலவழித்தல் அப்படிங்கிறது இதனுடைய சுருக்கமான பண்பு. நாம் எழுதி கொள்றோம், எப்படி எழுதி கொள்ளலாம், நடுநிலையான செலவழித்தல் என்ற பண்பை கொண்டவர்களாக யார் இருப்பா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்கள் இருப்பார்கள். சரி, இப்போ இதுல 4 விஷயம் நம்ம பார்க்கணும்னு சொன்னேன். முதலாவது இஸ்ராஃப், 2வது தபதீர், 3வது புகுல், 4வது ஷுஹ். இது 4 கெட்ட பண்புகள். இது 4 பொருளாதாரத்தை ஒட்டி ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 4 கெட்ட விஷயங்கள். எப்படி? ஒன்று என்னது, இஸ்ராஃப், 2வது தபதீர்,
மூன்றாவது புகுல், நான்காவது ஷுஹ். பொருளாதாரத்தை ஒட்டி வரக்கூடிய கெட்ட மிக மோசமான நடவடிக்கை தான் இந்த நாலு. இஸ்ராஃப் என்றா என்ன? தேவையான ஒரு விஷயத்துல தேவையான அளவை விட அதிகமாக செலவழிக்கிறது. அதுக்கு பேர் என்னது? இஸ்ராஃப், வீண் விரயம். தேவையான ஒன்றுக்கு தான் தேவையான அளவை விட ஆகுமான ஒரு காரியத்துக்கு தேவையான அளவை விட என்ன செய்யறாரு? கூடுதலாக செலவழிக்கிறார். அப்ப இதுக்கு பேர் என்னது? இஸ்ராஃப். தப்தீர் என்று சொன்னா தேவையே இல்லாத ஒன்றுக்கு செலவழிக்கிறார். இது தேவையே இல்லை, இது ஒரு ஹராமான ஒரு விஷயம், இது இஸ்லாத்துல ஆகமாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இல்லை, அதுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறார். அது குறைவா செலவழித்தாலும் கூட செலவழித்தாலும் அதுக்கு பேர் என்ன? தப்தீர். அதுக்கு பேர் என்ன? தப்தீர். மூன்றாவது விஷயம் என்னண்டா புகுல். என்ன செய்யறாரு? இல்ல ஆகுமாக்கப்பட்ட தேவையான காரியங்களுக்கு செலவழிக்கிறாரே இல்லை. அப்ப கஞ்சத்தனம், தப்தீர். என்னது? கஞ்சத்தனம். இது புகுல். இது தேவையான ஒரு விஷயத்துக்கு, ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இவர் செலவழிக்கிறாரே இல்லை, கொடுக்கிறாரே இல்லை. அப்ப இதுக்கு பேர் புகுல், கஞ்சத்தனம். இன்னொன்றைக்கு ஷுஹ்னா என்ன? செலவழிக்கிறது இல்லை, ஆனா இன்னும் தேடணும், இன்னும் வேணும். என்னது? இன்னும் வேணும் வேணும்னு தேடிக்கொண்டிருக்கிற ஆசை. செலவழிக்கிறதே இல்லை, இன்னும் தேவை தேவை தேவைன்னு என்ன செய்யறது? தேடிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆவல், அந்த ஆசை, அந்த ஆவல், அந்த ஆசை. இதுக்கு பேர் என்னது? ஷுஹ் அப்படிங்கிறது. இந்த நாளும் ஒருத்தருடைய பொருளாதார ரீதியாக வரக்கூடிய கெட்ட நடவடிக்கைகள், மோசமான சிந்தனை போக்குகள். அல்லாஹ் தஆலா இந்த நாளையும் என்ன செய்றான்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான்? விளங்கப்படுத்துறான். ஒன்று என்னன்னு சொன்னா இஸ்ராஃப், வீண் விரயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது யா பனி ஆதம ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் தொழும் இடத்துக்கு செல்லும் பொழுது அழகாக செல்லுங்கள், அழகாக சுத்தமாக மனமாக என்ன செய்யுங்கள்? செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது சூம், பசல், வெங்காயம், பச்சை வெங்காயம், அந்த மற்றது என்ன ஒனியனும் காலிக்கும் யாரு சாப்பிட்றாங்களோ அவங்க அந்த வாயோட என்ன செய்யுங்க? மஸ்ஜிதுக்கு வராதிங்க. ஏன்? அதுல வரக்கூடிய அந்த நாற்றத்தால யார் வேதனை செய்யப்படும், யார் வேதனை அனுபவிக்கிறார்? யதஅத்தா மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? அப்ப இயற்கையா இருக்கக்கூடிய ஹலாலான சாப்பாடு, அதுலேருந்து வரக்கூடிய நாற்றத்தை காரணமாக ரசூல் என்ன செஞ்சாங்க? அதை திண்ட உடனே என்ன செய்யாதீங்க? மஸ்ஜிதுக்கு வராதிங்க. அதுல வரக்கூடிய அந்த நாற்றத்தால என்ன செய்யறாங்க? மலக்குமார்கள் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கண்டா, ஹராமாக்கப்பட்ட சிகரெட் அடிக்கிற அந்த நாற்றத்து வாயோட வரவனுக்கு எப்படி இருக்கும்? ஹராமாக்கப்பட்டது அதை குடிச்சுட்டு அந்த நாற்ற வாயோட மஸ்ஜிதுக்குள்ளுக்கு வரவனுக்கு என்ன நிலைமையா இருக்கும்? அப்ப இது என்னடா, மஸ்ஜிதுக்குள்ளுக்கு வரும் பொழுது ஒரு சுத்தம், ஒரு அழகு என்ன செய்யப்படும்? பேணப்படும். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா யா அய்யுஹல்லதீன யா பனி ஆதம ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித், மஸ்ஜித் தொழுமிடத்துக்கு நீங்க வாரீங்கன்னா கொஞ்சம் சுத்தமா வாங்க, அழகா வாங்க, மனமா வாங்க என்று சொல்லிட்டு குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க, தேவையான அளவு சாப்பிடுங்க, தேவையான அளவு குடிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வலா துஸ்ரிஃபு, என்ன செய்யாதீங்க? தேவைக்கு அதிகமாக நீங்க என்ன செய்யாதீங்க? செலவழிக்காதீங்க, தேவைக்கு அதிகமாக செலவழிக்காதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இஸ்ராஃப் செய்றவங்களை தேவைக்கு அதிகமாக, தேவையான ஒரு விஷயத்துல, ஆகுமான ஒரு விஷயத்துல தேவைக்கு அதிகமாக செலவழிப்பவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்லை? நேசிக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, மஹப்பத் அவங்களுக்கு கிடைக்காது. என்ன ட்ரை பண்ணாலும் இஸ்ராஃப் செய்யறவனுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத் கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா? ரஹ்மத்து கிடைக்குமா? கிடைக்காது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். இப்படி ஆகுமான விஷயங்கள்ல கூட எல்லை கடந்து அளவு மீறி செலவழிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் அவங்கள விரும்புறது இல்லை. அது பெருமையுடைய ஒரு இன்னொரு பகுதியாக என்ன செஞ்சிடும்? ஆடம்பரத்தை விரும்புகிற பெருமைக்குரிய இன்னொரு பகுதியாக அது என்ன செஞ்சிடும்? மாறிடும். அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்டவங்களை விரும்புறது இல்லை, மஹப்பத்து வைக்கிறது இல்லை. ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவங்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடான்? சொல்லிட்டான். இது ஒரு விஷயம். தேவையே இல்லாத ஒன்று, எப்படி? தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு, இந்த ஆகுமானது அல்லாத, என்னது ஆகுமானது அல்லாத, தேவையே இல்லாத எடுத்துக்கொள்ளுமே. இப்போ எங்களுக்கு அதில் எந்த தேவையுமே இல்லை, இல்லைங்கதா? சும்மா அனாவசியமா நம்ம என்ன செய்யறோம்? காசை போட்டு கரைக்கிறோம். அல்லது ஆகுமாக்கப்படாத ஒரு விஷயத்துல நாங்க என்ன செய்யறோம்? காசை போடுறோம். அது கொஞ்சமா கூடையும் என்ன செய்யறோம்? காசை போடுறோம், கொஞ்சமா கூடையும். அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? தப்தீர். என்ன பேர் சொன்னோம்? தப்தீர் அப்படிங்கிறது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுற நேரத்துல வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபின ஸபீல், குடும்பத்துக்கு செலவழிங்க, கஷ்டவாளிகளுக்கு செலவழிங்க,
வழிப்போக்கர்கள் ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு வந்தாங்க, தின்னொன்ன வழி இல்லை, சாமான்கள் இழந்துட்டாங்க, அவங்க யாருக்கும் செலவழிங்க, பிரச்சனை இல்லை. ஆனா வலா துபஸிர் தப்தீரா, தபதீர் மட்டும் என்ன செய்யாதீங்க, செய்ய போகாதீங்க. தேவையில்லாத அவசியம் இல்லாத ஆகுமானது அல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களோட காசை போட்டு கரைக்காதீங்க. ஏனென்றால் தேவையில்லாத ஒன்றுக்கு, ஆகுமானது அல்லாத ஒன்றுக்கு யார் காசை வீசி செலவழிப்பானோ, இன்னல் முபஸ்ஸிரீன், இந்த மாதிரி தபதீர் பண்றவன் கானு இஹ்வான ஷயாத்தீன், அவன் ஷைத்தானுக்கு சகோதரன். யார்ட சகோதரன்? ஷைத்தான் என்று சொல்றது தான் ஷைத்தானுடைய சகோதரன் என்ன செஞ்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஷைத்தான்ட சகோதரன் என்ன, ரெண்டு பேரும் உடன் பிறந்தவன் மாதிரி. இது ஷைத்தானுடைய துல்லியமான பண்பு. ஷைத்தான்ட பரம்பரைக்கு தான் இந்த பண்பு என்ன செய்யும், அந்த ஜீன்ல உள்ளவனுக்கு தான் இந்த பண்பு என்ன செய்யும் இருக்கும் என்கிறதான் இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தானோட பிறந்த சகோதரன். அப்படின்னா ஷைத்தான்ட தான் இந்த மாதிரி ஜீன் இருக்கும், இந்த மாதிரி உணர்வு தரக்கூடிய அந்த பின்னணி இருக்கும் யாருக்கு, ஷைத்தான். எனவே அவன் ஷைத்தான், ஷைத்தானுடைய சகோதரன், ஷைத்தானுடைய உணர்வை பெற்றவன் அப்படின்னு சொல்றா. ஷைத்தான் யாரு? ஷைத்தான் யாரு சொல்லுங்களேன், ஷைத்தான் யாரு சொல்லுங்களேன். இப்போ ஷைத்தானோட சேர்த்து அப்படி சொல்லப்படுதுன்னா இதனால என்ன வெயிட் இருக்குது? ஷைத்தான் யாரு சொல்லுங்களேன். மகா கெட்டிக்காரனா? யாரு ஷைத்தான்? யாரு? அல்லாஹ்வை நிராகரித்தான். சரி, ஷைத்தான் யாருன்னு இப்போ இதோட டச் பண்ணி பேசுறேன், சிம்பிளா சொல்லலாம், நரகவாதியா. வேற ஷைத்தான் யாரு? எதிரி. ஷைத்தான் யாரு சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஷைத்தான் என்ன, உங்க எல்லாத்துக்கும் சிம்பிளா தெரியும். யாரு? கெட்டவன், வழிகெடுப்பவன். ஷைத்தான் யாருன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். ஷைத்தான் யாரு? ரஜீம். ரஜீம் தான் ஷைத்தான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டவன். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் அவன் யாரு? அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அன்பு, அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் அப்படியே துரத்தப்பட்டுட்டான். மற்றது ரஜீம் என்ற இன்னொரு அர்த்தம் சபிக்கப்பட்டவன். அப்ப சபிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு இந்த பக்கத்துக்கு வராதுன்னு விரட்டப்பட்ட ஒருத்தண்ட சகோதரன் நீ அந்த தூள்காரன கூட்டாளி தண்டா எப்படி இருக்கும்? இல்லைன்னா சும்மா கேட்கிறேன், விளங்குறதுக்கு சொல்லணும் ஏதாவது ஒரு உதாரணம். அதுக்கு தான் அப்படி நான் சொன்னேன், தவற நினைச்சு கொள்ளக்கூடாது. அப்பதானே ஒரு உதாரணம் காட்டாதானே ஒரு விபரீதம் விளங்கும். நீ அந்த தூள்காரனை கூட்டாளி ஏன்னா நீ அவனோட தான் ஒரே போலங்கிற ஏன்னா எப்படி இருக்கும்? அது நம்மளே அந்த லிஸ்ட்ல போட்டானுவலா என்ன எப்படி கேட்கல, அவனோட சும்மா பேசினது தப்பா அப்படின்னு நம்ம ஆயிடுவான் இல்லையா? அப்போ அதை எவ்வளோ ஒரு கேவலம். 4 பேர் பார்த்தாங்கண்டா, 4 பேர் அப்படியே கதைக்க துவங்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ ஷைத்தாண்ட கூட பிறந்தவனா மேலே நீங்கள் அப்படின்னு சும்மா ஒரு 30 பேட்டி கேட்டா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் செய்கிற செயல்கிட்ட பார்த்தது விளங்காது. ஷைத்தானோட கூட பிறந்தவனா, அவங்கள்ட்ட ஷைத்தாண்ட ஜீன் ஜெனட்டிக் வேலை செய்யுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு எப்படி இருக்கும்? அவனே மல்ஊன், ரஜீம், சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளானவன், கோபத்துக்கு ஆளானவன். ரஜீம், அவனே அல்லாஹ்வுடைய அருளை விட்டு துரத்தி வீசப்பட்டவன். இந்த இடத்துல இருக்காத, நீ துனியாக்கே போயிரு என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தின் அனுப்பப்பட்டவன். அப்ப நம்ம யோசிக்கணும் என்னண்டா, இப்பேற்பட்ட ஒரு மிக மோசமான இழிவான ஒருத்தனுக்கு சகோதரனா இருக்கிறது ஒரு நல்ல பெருமைக்குரிய ஒரு விஷயமா? கொலர வஸ்தி பேசுறதுக்குரிய ஒரு விஷயமா? இல்லை. அப்ப யாரெல்லாம் தேவையில்லாத ஒன்றில் அல்லது ஆகுமாக்கப்படாத ஒன்றில் காசை போட்டு கிடைக்கிறார்கள் இவரெல்லாம் யாரு? இஹ்வானு ஷயாத்தீன். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த பாரதூரத்தை விளங்கப்படுத்துறான். அடுத்ததாக சரி, இது செலவழிக்கிறதுல வர பிரச்சனை. செலவழிக்கிறதுல வர 2 விஷயம், இஸ்ராஃப், தப்தீர். செலவழிக்காம இருக்கிறதுல வர 2 பிரச்சனை தான் என்னன்னு சொன்னா, ஒன்று புகுல். பொதுவாக என்னது, காசு முடிஞ்சிரும் எங்களுக்கு வேணும், அந்த பயத்திலேயே என்ன செய்யறது இல்லை, ஒரு 100 ரூபா கூட வெளியே தூக்கி என்ன செய்யறது இல்லை, போடுறது இல்லை. ஏன்னா விளங்குதா? இப்போ என்ன செய்யறது இல்லை, 100 ரூபா கூட என்ன செய்யறது வெளியே தூக்கி போடுறது. இதுக்கு சொல்றது என்னது, புகுல். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன, அந்த எப்படி ஹா அந்தும் சூரத்து, அது ஏற்கனவே தப்தீரை பற்றி சொன்ன வசனம் சூரத்து இஸ்ரால 26, 27 வசனம். இப்போ புகுலை பற்றி நாம சொல்ற வசனம் சூரத்து முஹம்மதுல 38 வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹா அந்தும் நீங்கள், ஹாஉலாய் எப்பேற்பட்டவர்கள் என்றால், துதஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல வழிகள்ல செலவழிங்களே என்று உங்களை அழைக்கப்படுது. அல்லாஹ்க்குரிய வழி, இது நல்ல ஒரு விஷயம், இது ஒரு ஆகுமான ஒரு விஷயம், இது தேவை உள்ள ஒரு விஷயம், அல்லாஹ் விரும்புகிற ஒரு விஷயம், நல்வழிகளில் செலவழிங்கன்னு உங்களை கூப்பிட்டப்பட்டால், துதஊன லிதுன்ஃபிகு, உங்களை கூப்பிடப்படுது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செலவழிங்களே, கையை போடுங்களே, காசை போடுங்களே என்று கூப்பிட்டால், ஃபமின்கும், உங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் நபியே. இது யாரை பார்த்து பேசப்படுது?
சஹாபாக்களுக்குள்ளுக்கு தானே முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தை அடையாளப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபமின்கும், நபியே உங்கள ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. உங்கள யாரை பார்த்து சொல்றேன்? உங்களோட தானே முனாஃபிக்குகளும் சஹாபாக்களும் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் தூய்மையானவர்கள், அதில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் கருப்பாடுகள், ஏன்னா நல்லவங்க போல காட்டிட்டு உள்ளுக்கு எல்லா முசீபத்துகளையும் உருவாக்குறவங்க. அப்ப ஃபமின்கும், உங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மை எபுகல், என்ன செய்யறாங்க? போடுறாங்க இல்லை, நல்ல விஷயத்துக்கு கொஞ்சம் செலவழிங்கள் என்றா ஒருவா கூட என்ன செய்யறாங்க இல்லை, போட முன் வருகிறார்கள் இல்லை. அவர்கள் கஞ்சத்தனம் பார்க்கிறார்கள். அவர்கள் சொத்து அழிந்துருமோன்னு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. وَمَن يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَن نَّفْسِهِ وَمَن يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَن نَّفْسِهِ. யாராவது ஒருத்தன் கஞ்சப்படுறான் என்றால் அது அவனுக்கு வர இருக்கிற ரஹமத்துல கஞ்சப்படுறவன போல. எனக்கு கிடைக்கிற ரஹமத்து கூட கிடைக்கணும்னு கஞ்சப்படுவோமா, இல்லாட்டி கொஞ்சம் போலன்னு கஞ்சப்படுவோமா? எப்படி கஞ்சப்படுவோம்? எப்படி கூடன்னு எதிர்பார்ப்போமா? இல்லாட்டி கொஞ்சம் போல, இல்லாட்டிலாம் வேணா ரஹமத்தெல்லாம் வேணா, போதும் இல்லை வேணா, அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணா, எங்கள்கிட்ட இருக்கு, அப்படி தான் சொல்லுவோம். அப்போ வமின்கும் மையபுகள், யாரெல்லாம் காசை தேவையான விஷயத்துக்கு செலவழிக்காம கஞ்சப்பட்டோ இது பண்ணி கொள்றானோ அவன் வேற யாரும் இல்லை. எபுகல் அன்னப்சி, தனக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அருளை, நல்ல பாக்கியங்களை என்ன செய்யறான்? கஞ்சத்தனமாக தட்டி போறவனை போல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். வல்லாஹுல் கனியு அன்துமுல் ஃபுக்கரா, இவன் செலவழிக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்க போகுது? அல்லாஹ்க்கு தேவையில்லை உன காசு. வல்லாஹுல் கனியு, அல்லாஹ்க்கு உன காசு தேவையில்லை. நாங்கள் நல்ல வழியில் செலவழி சொல்றது உனக்காக தான், எங்களுக்காக ஒன்றும் இல்லை. வல்லாஹுல் கனி, நாங்கள் செல்வ செழிப்போட, நாங்கள் நல்ல வளத்தோடு இருக்கிறவர்கள். அன்துமுல் ஃபுக்கரா, உங்களுக்கு தான் தேவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவைன்னு நீங்க என்ன செய்யணும்? தேவையான ஆகுமான நல்ல பல காரியங்களுக்கு காசு கை வீசி என்ன செய்யணும்? நீங்க தேவையான அளவுக்காவது குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? செலவழிக்கணும். இல்லை நீங்க செலவழிக்கிறீங்க இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இப்படியே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன் தத்தவல்லும், இப்படியே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எப்படி? நல்ல விஷயங்கள், ஆகுமான விஷயங்கள், தேவையான நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காம கஞ்சத்தனப்பட்டு பின்னுக்காய் இன் தத்தவல்லும், பின்னுக்காய் இருப்பீங்கன்னா இஸ்தபதில் கௌமன் கைரக்கும், அல்லாஹ் உங்களை இல்லாமலாக்கப்பட்டு வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான். இது நம் சஹாபாக்களுக்குள்ளுக்கு பார்த்து பேசுற பேச்சு. சஹாபாக்கள் எப்பேற்பட்டவர்கள்? சஹாபாக்கள் எப்பேற்பட்டவர்கள்? ஒரு அள்ளி அவர்கள் கொடுப்பதனுடைய அந்த இஹ்லாஸ், அந்த நன்மை, நாம உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் அந்த நன்மை என்ன செய்யாது, கிடைக்காது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த அளவுக்குள்ள சஹாபாக்களுக்குள்ளுக்கு இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவ்வளவு காரமாக அல்லாஹ் பேசுறான். வைன் தத்தவல்லோ, நீங்க இப்படி பின்னுக்காய் செலவழிக்காம இருப்பீங்கடா எஸ்தபதில் கௌமன் கைரக்கும், அல்லாஹ் வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான். சும்மா லயக்குன் அம்சாலக்கும், அவங்க ஒரு நாளும் உங்களைய போல கஞ்சர்களாக என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கஞ்சத்தை என்ன செய்யறான்? எதிர்க்கிறான். அதே போல ஒரு விஷயம் தான் இறுதியாக பார்க்கக்கூடிய விஷயம் ஷுஹ். என்னது? காசு செலவழிக்கிறதும் இல்லை, ஆனா இன்னும் வேணும் அப்படிங்கிற அந்த பேராசை. என்னது? காசு செலவழிக்கிறது இல்லை, இன்னும் வேணுங்கிற பேராசையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 இடங்கள்ல, சூரத்து அல் ஹஷர்ல 9வது வசனம், சூரத்து தகாபுன்ல 16வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் யுக ஷுஹ நஃப்ஸிஹி, யாருக்கு அந்த ஷுஹ்ங்கிற கெட்ட பண்பு இல்லாம போயிருச்சுன்னு வெச்சுக்கோங்க, அந்த பண்பு அல்லாஹ் தஆலா அவனை விட்டும் தூரமாக்கிட்டான்டா, ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவன் யார்? அவன் வாழ்க்கை, அவன் வெற்றி பெற்ற ஒருவனாகத்தான் இருப்பான். அவன் வெற்றி பெற்ற ஒரு மனிதனாகத்தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, வெற்றியை பெற்ற ஒரு மனிதனாக இருப்பான். யாரு? ஷுஹங்கிறது யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ, கஞ்சத்தனமும் இல்லை. அந்த ஷுஹன்னா கஞ்சத்தனம், செலவழிக்கிற ஐடியாவும் இல்லை, ஆனா இன்னும் சேர்க்கணுங்கிற, இன்னும் பணம் திரட்டணுங்கிற மோகத்தோட வாழ்றவன். அப்ப இந்த 2 கெட்ட குணமும் ஒருத்தன்ட்ட இல்லாம போகுதுன்னு சொன்னா ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவன் வெற்றி பெற்றவன். துனியாலையும் அவன் வெற்றி பெற்றவன், மறுமையிலையும் வெற்றி பெற்றவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வத்தகு ஷுஹ, சஹீஹ் முஸ்லிம்ல 2578வது செய்தி, வத்தகு ஷுஹ, நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஷுஹ பயந்துக்கோங்க, அநியாயத்தை பயந்து கொள்ற மாதிரி, நரகத்தை பயந்து கொள்ற மாதிரி. வத்தகு ஷுஹ, இந்த ஷுஹங்கிற இந்த பண்பை நீங்க பயந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு அழிவை கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் இந்த ஷுஹத். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கு அழிவை கொண்டு வந்து சேர்த்த ஒரு லிஸ்ட்னு சொல்லி ரசூலுல்லாஹ் 7 கெட்ட பண்புகளை சொல்லிக்கிறாங்க. எத்தனை பண்பு? 7 கெட்ட பண்புகள் சொல்லிக்கிறாங்க. முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிந்து போனதற்கான காரணம், அந்த சமுதாயத்தை அழிவுல கொண்டு போய் சேர்த்ததற்கான காரணம் 7. அந்த 7ல் ஒன்று தான் என்னது? வத்தகுஷ் ஷுஹா.
காசை சேர்த்து சேர்த்து வச்சு கொண்டு செலவழிக்கிறது இன்னும் வேணுன்ற அந்த பெரிய பேராசை. ரசூலா சொன்னாங்க, இந்த பேராசை இருக்குதுனே வெளியே போடுறதும் இல்லை, அப்படி வாரதெல்லாம் பங்கர் அடிச்சு என்ன செய்யறது, வச்சுக்கிற இந்த பழக்கம் இருக்குதானே, இது என்ன செஞ்சிச்சுன்னா ஹமலஹும் அலா அன் சஃபகு திமாஅஹும் வஸ்தஹல்லு மஹாரிமஹும், அடுத்தவனை கொண்டாவதை நான் பொழைக்கணும், அந்த நிலைமைக்கு அவங்கள தள்ளிச்சு. எந்த ஹராத்தை செஞ்சாலும் நான் சம்பாதிக்கணும், நான் சேர்க்கணும். இந்த 2 பண்புக்கு அவங்க என்ன செஞ்சிச்சு, அந்த கஞ்சத்தனம். வெளியில போனா குறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங், நான் கொடுத்தா குறைஞ்சிருச்சு என்ன சொத்துல, விளங்குதா? 100 கோடி இருக்கும், ஆனா அதில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த கவுண்டை பார்ப்பான், 100 கோடி இல்லையே அப்படின்னு அந்த கணக்கு பார்ப்போம். அதே நேரத்தில் இன்னும் இல்லை, இது போதா, இன்னும் வேணும். இந்த உணர்வு அவங்களை எந்த அளவுக்கு செஞ்சுட்டா, அடுத்தவனை கொண்டாலும் பரவாயில்லை, நான் தேடணும், நான் சம்பாதிக்கணும். என்னத்தை ஹராத்தில் கையை வச்சாலும் பரவாயில்ல, என்ன இல்லீகல்ல ரூட்டில் போனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யணும். இந்த 2 நிலைமையும் அவர்களுக்கு உருவாக்கிச்சுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. நாங்கள் எங்கட பொருளாதாரம் செலவழித்தல்ங்கிறதுல நடுநிலையான பண்பை கொண்டவர்களாக, எங்கள்கிட்ட இஸ்ராஃப் இல்லை, தபதீர் இல்லை, புகுல் இல்லை, ஷுஹ் இல்லை, நாங்கள் மாஷா அல்லாஹ் இருக்கிறோம் வேண்டாம். உண்மையிலே இந்த 4 கெட்ட பண்பும் இல்லாத ஒரு மனிதன் கஸ்துல் இன்ஃபாக், நடுநிலையாக செலவழிப்பவன், விலகுதா? நடுநிலையாக. அப்ப இந்த பண்பு யார்கிட்ட இருக்கும்? இபாதுர் ரஹ்மான், நல்லடியார்கள்ட்ட என்ன செய்யும், இருக்கும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.